அமீரகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள். சோமாலியாவில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் அமீரக ஆயுதப்படையை சேர்ந்த 3 பேர் மற்றும் பஹ்ரைன் அதிகாரி ஒருவர் கொல்லப்பட்டதாக அமீரகத்தின் பாதுகாப்பு அமைச்சகம் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் உறுதி செய்துள்ளது. இந்த தாக்குதலில் 2 படுகாயமடைந்ததாக பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. இதனைத் தொடர்ந்து அமீரகத்தின் தலைமை தளபதியான லெப்டினன்ட் கர்னல் ஈசா சைஃப் அல் மஸ்ரூயி அவர்கள் அல்லையனில் உள்ள அல் முஸ்டாவா மசூதியில் அல் அசார் தொழுகையை தொடர்ந்து அமீரகத்தின் தியாகிகளான முகமது அல் ஷாம்ஷியின் உடலுக்கு இறுதி சடங்குகளை செய்துள்ளார். லெப்டினன்ட் ஜெனரல் அல் மஸ்ரூயுடன் சேர்ந்து இறுதி சடங்கில் பல அதிகாரிகள் மற்றும் ஆயுதப்படைகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் ஏராளமான குடிமக்களும் கலந்து கொண்டுள்ளார்கள். இருதரப்பு ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக சோமாலியா ஆயுதப்படைகளுக்கு பயிற்சி அளித்து தகுதி பெறும் பணியை நிறைவேற்றும் போது உயிரிழந்த 4 ஐக்கிய அரபு அமீரக தியாகிகளின் உடலில் தியாகி முகமது அல் சம்சியின் உடல் இன்று அதிகாலை அபுதாபியில் உள்ள அல்பர்டின் எக்ஸிகியூட்டிவ் விமான நிலையத்திற்கு வந்தடைந்தது. அபுதாபியின் பனியாஸ் கல்லறை மசூதியில் மாலை தொழுகைக்கு பிறகு தியாகிகளின் உடல் அடக்கம் செய்யப்பட்டதாக அதிகாரிகள் கூறியுள்ளார்கள். அமீரகத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. நேற்று இரவு பெரும்பாலான இடங்களில் கனமழை பெய்தது. வடக்கு எமிரேட்டுகளில் கடுமையான பனிப்பொழிவும் பெய்தது. சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்ததால் சாலைகள் அனைத்தும் நீரால் நிரம்பி வழிகிறது. பல இடங்களில் போக்குவரத்து மந்தமாகியும் உள்ளது. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் அனைவரும் எச்சரிக்கையாக இருக்குமாறு அமீரகத்தின் உள்துறை அமைச்சகமானது மொபைல் போன்களில் அவசர எச்சரிக்கை செய்தியை அவ்வப்போது அனுப்பி வருகிறது. பள்ளிகள் தொலைதூர கல்வியை மேற்கொள்ளும் என்றும் தனியார் நிறுவனங்கள் கூட வீட்டிலிருந்து வேலை செய்யும் கொள்கையை ஏற்றுக்கொண்டது. இது தொடர்பாக பள்ளிகள் மற்றும் தனியார் நிறுவனங்களுக்கு அதிகாரிகள் நேற்று அனுமதிகளையும் அளித்துள்ளார்கள். மேலும் குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்கள் கடற்கரைகள், பள்ளத்தாக்குகள், ஏரிகள் மற்றும் தண்ணீர் தேங்கும் இடங்களுக்கு செல்வதை வாகன ஓட்டிகள் தவிர்க்க வேண்டும் என அந்த அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது. அபுதாபி மற்றும் துபாயில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வலியுறுத்தி அபுதாபி மற்றும் துபாயில் வசிப்பவர்கள் இதுபோன்ற பாதுகாப்பு எச்சரிக்கைகளை ஆங்கிலம் மற்றும் அரபு மொழிகளில் பெற்றுக்கொண்டுள்ளார்கள். பொதுமக்கள் வீட்டிற்குள்ளே இருக்குமாறும் அவசியமின்றி வெளியே செல்ல வேண்டாம் எனவும் அதில் கூறப்பட்டுள்ளது. அபுதாபி மற்றும் துபாயில் இன்று அதிகாலை மின்னல் உணரப்பட்டதாக குடியிருப்பாளர்களும் தெரிவித்துள்ளார்கள். நாடு முழுவதும் வெப்பநிலை கணிசமாக குறைந்துள்ளது. மக்கள் பாதுகாப்பாக வாகனங்களை ஓட்டுமாறு அதிகாரிகளும் தற்போது எச்சரிக்கைகளை விடுத்துள்ளார்கள். உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் வகையில் போக்குவரத்து விதி மீறல்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும் என எச்சரிக்கைகளும் விடுக்கப்பட்டுள்ளது. மழைக்காலம் மற்றும் சீரற்ற காலநிலையில் குறிப்பாக கடற்கரை, ஏரி பகுதிகளில் குடியிருப்போர் வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும். அதே நேரம் நேற்று ஷார்ஜா உள்ளிட்ட பகுதிகளில் சாலைகளில் பெய்த மழைநீர் மாலையில் அகற்றப்பட்டாலும் இன்று காலை முதல் சாலைகளில் மழைநீர் தேங்கி நிற்கிறது. அபுதாபிக்கு தொழிலாளர்களை ஏற்றி செல்லும் சில கனரக வாகனங்கள் மற்றும் பேருந்துகள் செவ்வாய்க்கிழமை பிப்ரவரி 13ஆம் தேதி நுழைவதற்கு தற்காலிக தடை விதிக்கப்படும் என அபுதாபியின் போக்குவரத்து மற்றும் ரோந்து இயக்குநரகம் அறிவித்துள்ளது. நுழைவு கட்டுப்பாடுகளில் ஷேக் சையத் பாலம், ஷேக் கலிஃபா பாலம், அல் முக்தார் போன்ற நுழைவு வாயில்கள் மற்றும் முக்கிய பாலங்கள் அடங்கும் என கூறப்பட்டுள்ளது. அனைத்து சாலைகளிலும் போக்குவரத்து ரோந்து பணியில் ஈடுபடுத்தப்படும் என்றும் ஸ்மார்ட் சிஸ்டங்கள் மூலம் போக்குவரத்து கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். தடை உத்தரவானது பொது சுகாதார நிறுவனங்களால் இயக்கப்படும் வாகனங்கள் மற்றும் தளவாட ஆதரவு வாகனங்களுக்கு விலக்களிக்கப்படும் என அபுதாபி காவல்துறை கூறியுள்ளது. பிப்ரவரி 13 செவ்வாய்க்கிழமை மதியம் 12 மணி முதல் இரவு 11:59 மணி வரை இந்த தடை அமலில் இருக்கும் என அபுதாபியின் போக்குவரத்து அமைச்சகம் கூறியுள்ளது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை செவ்வாய்க்கிழமை வரவேற்க அதிகாரிகள் தயாராகி வருகிறார்கள். அபுதாபியில் உள்ள சையத் ஸ்போர்ட்ஸ் சிட்டி ஸ்டேடியத்தில் நடைபெறும்
அல்ஹான் மோடி நிகழ்ச்சியில் 60,000த்திற்கும் மேற்பட்ட இந்திய வெளிநாட்டு சமூக உறுப்பினர்களிடம் மோடி உரையாட இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கத்தில் நிலையற்ற வானிலை காரணமாக திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் நாட்டிற்கு வெளியே செல்லும் பயணிகள் தாமதத்தை தவிர்ப்பதற்காக விமான நிலையத்திற்கு முன்கூட்டியே செல்ல வேண்டும் என்றும் இதற்காக கூடுதல் நேரத்தை ஒதுக்குமாறு அமெரிக்கத்தின் விமான நிறுவனங்கள் கூறியுள்ளது. எமிரேட்ஸ், எத்திகாட் மற்றும் ஃப்ளை துபாய் ஆகியவற்றின் அனைத்து விமானங்களும் திட்டமிட்டபடி இயக்கப்படும் என்றும் சீரற்ற வானிலையால் பாதிக்கப்படவில்லை என கூறப்பட்டுள்ளது. பிப்ரவரி 11, பிப்ரவரி 12 ஆகிய தேதிகளில் துபாயில் கடுமையான இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்று கணிக்கப்பட்டுள்ளதால் துபாய் சர்வதேச விமான நிலையத்திற்கு செல்லும் வாடிக்கையாளர்கள் சாலை தாமதங்களை சந்திக்க நேரிடும். விமான நிலையத்தை அடைய கூடுதல் பயண நேரத்தை திட்டமிடவும் செக்-இன் சேவைகளை முடிக்கவும் நாங்கள் அறிவுறுத்துவதாக விமான நிறுவன செய்தி தொடர்பாளர் கூறியுள்ளார். துபாயை தளமாக கொண்ட மற்றொரு கேரியரான ஃப்ளை துபாய் இது குறித்து கூறுகையில், விமான நிலையத்திற்கு உங்கள் பயணத்திற்கு கூடுதல் நேரத்தை அனுமதிக்கவும், உங்கள் விமானம் புறப்படுவதற்கு குறைந்தது 4 மணி நேரத்திற்கு முன்னதாக வந்து சேர வேண்டும் என கூறியுள்ளது. எங்கள் இணையதளத்தை பார்ப்பதன் மூலம் உங்கள் விமானத்தின் நிலையை பற்றி உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம் என்றும், நீங்கள் விமான நிலையத்திற்கு வருவதற்கு முன் ஆன்லைனில் இதை சரிபார்க்க வேண்டும் என்று ஃப்ளை துபாய் கூறியுள்ளது. இதற்கிடையில் அபுதாபியிலிருந்து எத்திகாட்டின் அனைத்து விமானங்களும் தற்போது வழக்கம்போல் இயங்குவதாக கூறியுள்ளது. தேசிய வானிலை ஆய்வு மையமானது முன்னதாக அறிவித்தபடி நாட்டில் செவ்வாய்க்கிழமை வரை மழை மற்றும் பலத்த காற்று தொடரும் என்றும் இதன் விளைவாக கிடைமட்ட தெரிவு நிலை குறைகிறது என கூறியுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.